உறவுகளுக்கு வணக்கம். வேடசந்தூர் சட்டமன்ற தொகுதி நாம் தமிழர் கட்சி நடத்துகிற மாபெரும் கொள்கை விளக்க திருமுனை கூட்டம். கொள்கை விளக்க திருமுனை கூட்டம். இப்ப கொள்கை விளக்கம்னா என்ன? நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கைனா என்ன? இப்ப தமிழின மீட்சியே நாம் தமிழர் லட்சியம். தமிழின மீட்சினா என்ன? தமிழ் இனம் அழிந்து கொண்டிருக்கின்ற அன்னை தமிழ் சமூகத்தை அழிவின் விளிம்பிலிருந்து காப்பது தமிழின மீட்சி. நாம் தமிழர் கொள்கை கல்வி மருத்துவம் இலவசம். அரசு வேலைகளிலே தமிழக இளைஞர்களுக்கு 80% வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பது நாம் தமிழர் கட்சியினுடைய நோக்கம். இயற்கை வளங்களை பாதுகாப்பது, கல்வி. இப்போ கல்வி பொதுப்பட்டியலில் இருக்கு. இப்ப நாம் தமிழர் கட்சியினுடைய ஆட்சியில கல்வி மாநில பட்டியலுக்கு கொண்டு வரப்படும். இப்ப இந்த திராவிட கட்சிகள் 50 ஆண்டுகளா இந்த கல்வி பொதுப்பட்டியலுக்கு போகும்போது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்துச்சு. அவங்க கொண்டு போறப்ப அந்த பொதுப்பட்டியலில் கொண்டு போறதுக்கு இவங்க மாநில பட்டியலுக்கு கொண்டு வர தடுக்கல. இப்ப நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்ததுமே அது மாநில பட்டியலுக்கு வந்துடும். இப்ப தரமான கல்வி, இப்ப இங்க இருக்கிற இந்த பள்ளிக்கூடங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா தரம் இருக்காது. ஏன்னா இந்த சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் இப்ப அவங்க மக்களுக்கு சேவை செய்கிறேன் என்று சொல்லி வாக்குகளை வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் இவங்க என்ன பண்றாங்க, கல்வியை தனியாரால தான் தரமா தர முடியுன்றதுக்காக அவங்க சட்டங்களை ஏற்றி அவங்க இப்ப ஒரு சட்டமன்ற உறுப்பினர்னா அவர் பினாமி பேர்ல பள்ளிக்கூடத்தை நடத்தி அவர் வசூலிக்க தான் பாக்குறாரு. ஆனா அந்த அரசு பள்ளியை பாத்தீங்கன்னாக்க கேட்பார் கிடக்கும். இப்ப நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்ததையும் சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினருடைய பிள்ளைகள் அந்தந்த அரசு பள்ளிகள்ல தான் படிக்கணும். மருத்துவம், இப்போ மருத்துவம் பாத்தீங்கன்னாக்க இப்போ இங்கே இருக்கிற ஆரம்ப சுகாதார நிலையங்கள் போனீங்கன்னா ஒரு ஊசி போடணும்னா கூட நீங்கள் திண்டுக்கல் போக வேண்டியிருக்கும். ஆனால் மேம்படுத்தப்பட்ட அரசு ஆரம்ப சுகாதார நிலையம்னு இருக்கும். ஆனால் அங்கே கட்டடம் வேணா மேம்பட்டிருக்கும், எழுத்து வேணா மேம்படுத்தப்பட்ட சுகாதார நிலையம் இருக்குமே தவிர அங்கே சுகாதாரம் இருக்குமானா இல்லை. அதை தேடி நம்ம திண்டுக்கல் போக வேண்டி இருக்கு. இந்த நிலையை மாற்றணும்னா நாம் தமிழர் கட்சி ஆட்சியில் சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவரவருடைய பிள்ளைகள் அந்த பகுதியில் இருக்கிற அரசு மருத்துவமனையிலே வைத்தியம் பார்க்க வேண்டும் என்ற ஒற்றை வரி சட்டம். இப்போ சாலை வசதி, இப்போ நம்ம சாலை வசதி ஒரு வண்டி வாங்கும் போது வாகன வரி கட்டிடுறோம். ஆனாலும் இந்த சுங்கச்சாவடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாவடிக்கிறாங்க. இப்போ எதுக்காக? இப்போ ஒரு மயிலுந்து வாங்கணும்னா 3 லட்சம் ரூபாய் சாலை வரி கட்டிடுறேன். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இந்த அரசாங்கங்களை பார்த்து இப்ப நான் 3 லட்சம் ரூபாய் சாலை வரி கட்டணும்னா இல்லையா, அது எந்த சாலையில ஓட்டுறதுக்கு அந்த சாலையை காட்டுங்க, அதுல நான் ஓட்டிக்கிறேன். இவங்க என்ன சொல்றாங்க, பராமரிப்பு செலவுக்காக நாங்க வாங்குறோம் அப்படிங்கிறாங்க. பராமரிப்பு செலவுனா வருடத்துக்கு ஒரு முறை அந்த கட்டணம் குறையணுமே ஒழிய குறைந்த பாடில்லை, அது கூடிக்கிட்டே தான் போகுது. அதனால இந்த நிலையை ஒழிக்கணும்னா நாம் தமிழர் கட்சி வந்ததையுமே சாலைகள் அனைத்துமே அரசே போடப்படும், சுங்கச்சாவடிகள் அகற்றப்படும், இயற்கை வளங்கள் பாதுகாப்பு. அந்த இயற்கை வளங்களை பாதுகாக்கணும்னா என்ன இருக்கு? ஒண்ணு, இந்த திட்டங்கள், இந்த ஆட்சிகள்கிட்ட என்ன திட்டங்கள் இருக்குன்னாக்க எதுவுமே இல்லை. இயற்கை வளங்களை சுரண்டுகிற திட்டங்கள் தான். இப்போ இயற்கை வளம், இப்போ கனிம வளம், இந்த புத்தூர் பகுதிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்க அதிக மலைகள் நிறைந்த பலம். இங்கே ஒரு செங்கல் சூளையா இருந்தாலும் எந்த ஒரு இதுக்கு மணல் அள்ளணும்னாலும் எந்த ஒரு முறையா அள்ளுறதில்லை. ஒரு புவியியல் சுரங்கத்துறையிலிருந்து ஒரு சீட்டு கொடுப்பாங்க. அந்த சீட்டு 7 நாளைக்கு தான் செல்லும். அந்த 7 நாளைக்கு செல்ற சீட்டுல ஒரே ஒரு நடை மட்டும்தான் அள்ளணும். ஏன்னா இங்க 7000 நடை அள்ளுறாங்க. ஆனா கணக்கு காட்டுறது என்ன வேணா, அந்த ஒரு நடை மட்டும்தான் அரசுக்கு கணக்கு போகுது. அதனால அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்படுது. இப்ப நாங்கெல்லாம் வந்தோம்னா அதை கண்டிப்பா சரி செய்வோம். இந்த மத்திய மாநில அரசுகள் என்ன பண்றாங்க, இந்த திராவிட கட்சிகள் மத்திய அரசை எதிர்க்கிறோம் மேடைக்கு மேடை பேசுவாங்களே ஒழிய அவங்க போடுகிற திட்டங்களை அங்க ஆதரிச்சு ஓட்டு போட்டுருவாங்க. இங்க அதுக்கு எதிர்த்து போராடுவாங்க. இந்த திராவிட கட்சிகளும் அப்படிதான். இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கு இல்லையா, இப்ப திமுக ஊழலில் ஊற்றுக்கண்ணனாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஊற்றுக்கண்ணின் குழந்தைகள். இந்த நிலையை கண்டிப்பா மாற்றணும். வாக்குக்கு காசு வாங்கினா கண்டிப்பா அது குற்றம். காசை வாங்கி கொண்டு ஓட்டு போடுகிறவன் தேச துரோகி என்று ஐயா முத்துராமலிங்க தேவர் அவர்கள் சொல்கிறார். காசு கொடுப்பவன் பாவி, அந்த காசை வாங்கி கொண்டு ஓட்டு போடுபவன் தேச துரோகி. இப்ப நம்மெல்லாம் தேச துரோகி வெளியில இருந்து வர தேவையில்லை, நமக்குள்ளேயே இருக்கும். இந்த துரோக செயலை ஒழிக்கணும்னா
திரும்ப அடுத்த தேர்தல் வர்ற நேரங்கள்ல தயவு செய்து ஓட்டுக்கு காசு வாங்காதீங்க. நீங்க போன முறை வரும்போது எங்களுக்கு என்ன வாக்குறுதி கொடுத்தீங்க, அதை சரி செஞ்சிட்டீங்களா? தயவு செய்து மக்களே சிந்திச்சு பாருங்க. அதை சரி செய்திருந்தா மட்டும் நீங்க அந்த கட்சிகளுக்கு வாக்களிங்க. இல்லைன்னா தயவு செய்து வாக்களிக்காதீங்க. இந்த மகளிர் உரிமை திட்டம் மாதம் 1000 ரூபாய். திமுக தேர்தல் அறிக்கை என்பதே ஒரு ஏமாற்று வேலை, மோசடி திட்டம். அதனால நாம் தமிழர் கட்சியில இந்த தேர்தல் அறிக்கை என்பது ஒன்று கிடையாது. ஆட்சியின் வரைவு 2016 சொல்லி ஒரு செயல் திட்டம் போட்டிருக்கோம். அதன்படி நாம் தமிழர் கட்சி யார் ஆட்சிக்கு வந்தாலும் கண்டிப்பா அந்த செயல் திட்டத்தை பார்த்து கண்டிப்பா ஆட்சி நடத்தலாம். இந்த மகளிர் உரிமை திட்டத்துக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தேர்தல் அறிக்கையில சொல்லியிருந்தாரு, அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் 1000 ரூபாய். தயவு செய்து இந்த பகுதி மக்கள் சிந்திச்சு பார்க்கணும். ஆனா இன்னைக்கு என்ன சொல்றாரு, தகுதி உள்ள குடும்ப தலைவிகளுக்கு மட்டும் 1000 ரூபான்னு சொல்றாரு. இப்ப இதுல யாரு தகுதி உள்ள குடும்ப தலைவி? குடும்பம் நடத்த தகுதி இல்லையா, இல்ல இந்த நாட்டில் வாழ தகுதி இல்லையா? தயவு செய்து அன்பு மக்களே சிந்திச்சு பாருங்க. திரும்ப அடுத்த தேர்தலில் கண்டிப்பா ஒவ்வொரு வேட்பாளரும் வருவாங்க. போன முறை நீங்க என்ன பண்ணியிருக்கீங்க? 50 ஆண்டு கால தேர்தல் அறிக்கையை கொடுத்திருக்காங்க இந்த திராவிட கட்சிகள். அந்த திராவிட கட்சிகள் கொடுத்த தேர்தல் அறிக்கையை நிறைவேற்றியிருந்தாலே இந்த 1000 ரூபாய் கொடுக்க தேவையில்லை, மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுக்க தேவையில்லை. நீங்க எதுக்காக மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுக்குறீங்க? அந்த கல்லூரி படிக்கிற மகளிருக்கு உங்க பள்ளிக்கூடத்துல வந்து படிக்கணும். நீங்க கொடுக்குறீங்க, எங்க காசை கொடுக்குறீங்க, திரும்ப நீங்களே வாங்கிக்கிறீங்க. இதுல இல்லாம இந்த டாஸ்மார்க் வேற பல 5 லட்சம் கோடி தமிழ்நாட்டுக்கு கடன் இருக்கு.